பார்க்க போறோம். இதே ஒரு கதை அப்படி இல்லைன்னா ஒரு ஆய்வு முடிவுகள்னு சொல்லலாம். ஜான் டி மொலாய் என்பவர் ஒரு ஆய்வு மேற்கொண்டார். என்ன ஆய்வுனா, அவர் ஒருத்தர 2 போட்டோ எடுத்தாருங்க. ஒரு போட்டோல அவர் எல்லோ கலர் ரெயின் கோட் போட்டிருப்பாரு, இன்னொரு போட்டோல அவர் பிளாக் கலர் ரெயின் கோட் போட்டிருப்பாரு. அவ்வளவுதான். மற்றபடி அவர் போட்டிருந்த ஷூஸ், பேண்ட், ஷர்ட், அவரோட சிகை அலங்காரம், அவர் கொடுத்த ஸ்டைலிஷான போஸ் எல்லாமே சேம் தான். ஒரே ஒரு டிஃபரெண்ட், ஒண்ணுல அவர் எல்லோ கலர் ரெயின் கோட், மற்றொன்றுல பிளாக் கலர் ரெயின் கோட், அவ்வளவுதான். இப்போ இந்த 2 போட்டோவை எடுத்துட்டு போய் அவர் மக்கள் கிட்ட காட்டுறாரு. இந்த போட்டோல இருக்கிற 2 பேரும் ட்வின்ஸ், இரட்டை பிறவிகள். இதுல ஒருத்தர் பயங்கர ரிச், இன்னொருத்தர் ஒரு சாதாரண லைஃப் வாழ்றவர். இதுல யார் ரொம்ப ரிச், யார் சாதாரணமானவர்னு நீங்க இந்த போட்டோவை பார்த்தே சொல்லணும்னு அவர் மக்கள் கிட்ட ஆய்வு நடத்துறாரு. கிட்டத்தட்ட 1362 பேர் கிட்ட நடத்தப்பட்ட இந்த ஆய்வுல 87% மக்கள், அதாவது 1118 பேர் அந்த எல்லோ கலர் ரெயின் கோட்டை போட்டிருந்த போட்டோவை பார்த்து இவர் தான் பணக்காரரா இருக்கணும்னு சொன்னாங்களாம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த எல்லோ கலர் ரெயின் கோட்டை மேல்தட்டு மக்கள் பயன்படுத்துவதாகவும், பிளாக் கலர் ரெயின் கோட்டை நடுத்தர மற்றும் சாதாரண மக்கள் பயன்படுத்துவதாகவும் மக்கள் நினைக்கிறாங்க. இந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உடனடியா நீங்க யாருன்றத மக்கள் தீர்மானிக்கிறாங்கன்னு ஜான் டி மொலாய் சொல்றாரு. சோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு சின்ன கலர் டிஃபரன்ஸே மக்கள் மத்தியில இவ்வளவு டிஃபரன்ஸ் உண்டு பண்ணுதுன்னா, அப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்றதுதான் நம்ம ஊர்ல காலம் காலமா சொல்லப்படக்கூடிய ஒரு வழக்கு. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்களோட ட்ரெஸ், உங்களோட அப்பியரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேசும். அதனால ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியங்க. அதுக்காக நல்ல பிராண்டட் ஷர்ட்ஸ், பிராண்டட் ஷூஸ் தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுமோ, உங்களுக்கு எது ஃபிட்டா இருக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிச்ச கலரோ அந்த கலர்ல ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த கலர் நல்லா இருக்குமோ அந்த கலர்ல ட்ரெஸ் வாங்குங்க. நம்மள பெரும்பாலானோர் நம்ம போடுற ட்ரெஸ்ஸை பத்தி பெருசா அக்கறைப்படுறதே இல்லைங்க. ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போடுவோம் அப்படின்னு தான் இருக்கும். அப்படி பண்ணாதீங்க. உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நாலேஜை வளர்த்துக்கோங்க. தினமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. வேற எந்த ஸ்கூல் காலேஜஸ்லயும் இதை சொல்லி தர மாட்டாங்க. இதை நீங்களா தான் வளர்த்துக்கணும். நீங்களா தான் உங்க டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த நாலேஜை நம்ம எப்படி வளர்த்துக்கலாம்? இதற்கு இதே பகுதியில ஆத்தர் இன்னொரு கதை சொல்றாருங்க. ஒருத்தர் சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல ஒரு பிளைட்டுக்காக வெயிட் பண்றாரு. அப்போ அவர் பாக்குறாரு, இந்த ஏர்போர்ட்லயே யார் ரொம்ப நல்லா சூப்பரா கிளாஸா ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு அப்படியே அந்த ஏர்போர்ட்டை சுத்தி பாக்குறாரு. அப்போ பயங்கர டீசென்ட்டா ஒருத்தரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு. பார்க்கவே கிளாஸா இருக்கு. அவரை பார்த்தா ஒரு பிசினஸ் மேன் போல இருக்கு. உடனே இவர் என்ன பண்றாரு, நேரா அந்த பிசினஸ் மேன் முன்னாடி போய் நிக்கிறாரு. அவர்கிட்ட சொல்றாரு, நான் இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல உங்களை பார்த்ததே இல்ல, இதுக்கப்புறமும் பாப்பானான்னு தெரியல, பட் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாரு. உடனே அந்த பிசினஸ் மேனும், சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாரு. உடனே இவர் சொல்றாரு, என்னோட லுக், என்னோட அப்பியரன்ஸ், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உண்மையா நீங்க எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு கேக்குறாரு. உடனே அந்த பிசினஸ் மேனும் அவருக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி சில டிப்ஸை கொடுக்குறாரு. அப்படியே ஃபீட்பேக்கும் சொல்றாரு. உங்களோட கண்ணாடி ஃப்ரேம் ரொம்ப தடிமனானதா இருக்கு, அது இப்போ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல, அதை மாத்துங்க. உங்களோட கிருதாவை இன்னும் கொஞ்சம் குறைச்சா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பேண்ட்டை இவ்வளவு ஏற்றி போடாதீங்க, இன்னும் கொஞ்சம் இறக்கி போடுங்க, நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாரு. உடனே இவரும் அவர் சொன்னபடி மறுநாளே தன்னோட அப்பியரன்ஸையும் தன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. சோ இதே மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட ஃபீட்பேக் கேட்டீங்கன்னா அவங்க உங்களை பத்தி சொல்ற ஃபீட்பேக்கும் ட்ரூத்தா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல நம்ம அப்படியெல்லாம் வெளியாள் கிட்ட போய் கேட்க மாட்டோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க சர்க்கிள்லயே யார் ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் பண்ணுவா, யாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு 2 பேரை தேர்ந்தெடுங்க. அவங்க கிட்ட உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்களோட அப்பியரன்ஸ் பத்தி உண்மையா ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு கேட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிப்ஸ். என்னதான் இருந்தாலும் நம்ம ரேஞ்சுக்கு இப்படி வெளியாள் கிட்ட எல்லாம் போய் டிப்ஸ் கேட்க முடியாதுன்னு நீங்க நினைச்சா உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்றாங்க. ஒரு பார்ட்டியில, ஒரு ஃபங்க்ஷன்ல, இல்ல உங்க ஆபீஸ்ல யாராவது ஒருத்தரை பார்த்து இவரோட ட்ரெஸ் இன்னைக்கு சூப்பரா இருக்கே அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க நினைச்சதுமே அடுத்த நொடியே அவங்கள போய் மனசார பாராட்டுங்க. உங்களோட ட்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க அவங்கள பாராட்டும் போது உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு. அடுத்து நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது யதார்த்தமாவே அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆன அந்த நாலேஜ் உங்களுக்கு உதவும். அதன் மூலமா நீங்க நல்ல ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண முடியும். ஒருத்தரை பாராட்டின மாதிரியும் ஆச்சு, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண மாதிரியும் ஆச்சு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். ஃபைனலா உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம்ன்றதுதான் இந்த கதை மூலமா நான் சொல்ல வர்றது. டெய்லி நீங்க வெளியே கிளம்பி உங்களை நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுக்கே உங்களை பிடிக்கணும். அப்பதான் மத்தவங்களுக்கும் உங்களை பிடிக்குங்க. உங்கள் சிந்தனைகள் உயர்வாகட்டும். தினமும் ஒரு வெற்றியாளனை போல சிந்திங்கன்னு சொல்றது எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியாளனை போல ட்ரெஸ் பண்ணணும்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க நல்ல உடைகளை அணியும் போது உங்க தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயரும்ன்றது பல ஆய்வுகள் நிரூபிக்கின்றன.
ஸோ உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க, நல்ல உடைகளை தேர்ந்தெடுங்க, நல்ல உடைகளையே அணியுங்க.